ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு டே சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இதில் 2 பைல் இருக்கு. பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு ஏஞ்சல் மெசேஜ் என்ன கொடுக்குறாரு உங்க லவ் லைஃப் ஒரு மேரேஜ் லைஃப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு உங்களை நல்லவங்க உங்களை வந்து ரொம்ப நீங்க வந்து ஒரு ஜுனூன் பர்சன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள இது பண்ணணும், எப்படின்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஏஞ்சல் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து உனக்கு உண்மையா இருந்தா போதும், அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்கும். நீங்க இப்படிதான் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். நீங்க நிறைய வந்து உங்க நபரை டிபெண்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா கொண்டு போகணும், அவங்க விரும்புற மாதிரியே நம்ம நடந்துக்கணும், அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், சம்திங் அந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. அதனால என்ன சொல்றாருன்னா, லாயல்ட்டியா இருங்க. ஆனா லாயல்ட்டியை நிரூபிக்கிறதுக்கு நீங்க நிறைய எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப பர்ஃபெக்டா இருக்க மாதிரிலாம் நீங்க வந்து காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பி ட்ரூ. நீங்க ஜஸ்ட் ஒரு உண்மைத்தன்மையோட இருந்தா உங்க நிலைத்தன்மையை என்னங்கிறத கிளியரா அவருக்கு சொன்னா போதும். ஓகேவா? அதுதான் இன்னைக்கான மெசேஜ் உங்களுக்கு. அடுத்தது பைல் 2க்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க கண்டிப்பா நீங்க ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கும் உங்க நபருக்கும் சில சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறுலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட ஃபீல் எப்படி இருக்கு, நீ தான் என்னோட வந்து ஒரு பிரீத்திங், உன்னை வந்து எப்படி நான் ஸ்டாப் பண்ண முடியும், உன்னை நினைக்காம எப்படி இருக்க முடியும், நான் வந்து கான்ஸ்டன்டா உன்னை தான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த கான்ஸ்டன்ட் அந்த வார்த்தையே அங்க இருக்கு. உங்களை பத்தி நினைப்பு இருந்துகிட்டே இருக்கான். நீங்க பேசாம தான் இருக்கீங்க, ஆனா உங்களோட நினைப்பு, உங்களோட நல்ல, அதாவது நீங்க தான் அவங்களுக்கு வந்து ஒரு சுவாசம் மாதிரி. அதனால ரொம்ப உங்க நபரை வந்து வெயிட் பண்ண வைக்காதீங்க, பேசிடுங்க. ரொம்ப நல்ல பர்சனா தெரியுறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் சுமதி, ரேக்கி மாஸ்டர், டேரோட் ஆஸ்ட்ராலஜர், லைஃப் கோச். பல கோடி மக்களுக்கு 9 கிரகங்களை வச்சு கொடுக்குறீங்க. ஆனால் டேரோட்ல இங்க நாங்க 78 பார்ட்ஸ் காஸ்மிக் எனர்ஜி, ஓகேங்களா, டெப்தா டீட்டெயிலாக கொடுக்க முடியும். லைஃப்ல நிறைய தேடல்கள் இருக்கு. நீங்க செய்யற மேனிஃபெஸ்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் லவ்வர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா, லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க உங்களுக்கான அந்த பர்டிகுலர் நபர் உங்களோட லைஃப் லாங் வரணும்னு சொல்லி ரொம்ப நாளா மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அது மாதிரி நீங்க பிசினஸ் பண்றீங்க, இல்ல திருமணம் பார்த்துட்டு இருக்கீங்க, திருமணம் தள்ளி போகுது, அதே மாதிரி குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில சில விஷயங்களை வந்து வெளியில கூட ஷேர் பண்ண முடியாது, இதுல வந்து எந்த சக்சஸும் பார்க்க முடியல சொல்லிட்டு கவலைப்படுறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது.